வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த டிசிசி கூட்டத்தில் இடம்பெற்ற விஷயங்கள் சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உண்மையில் மக்களுக்கு இந்த டிசிசி கூட்டத்தில் நடந்த விஷயத்தில் யார் பக்கம் நிற்கிறார்கள் இல்லை, டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் செய்த தவறா சரியா என்பதை தாண்டி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்றது எல்லாமே இப்போ கேள்விக்குறி. சரி, இதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஊடக மையம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்கள் அது ஒரு விஷயத்தை ஊடக மையத்தில் அப்பாயின்மெண்ட் எடுத்து நான் அந்த 3000 ரூபாவா 5000 ரூபாயா சரி 15,000 பண்ணாங்க. சரி, அதனுடைய வாடகை எவ்வளோன்னு தெரிய ஒரு மனத்தியாலத்துக்கு அங்கே போயிட்டு எங்களுடைய கருத்துக்களை ஊடகங்களிடம் தெரிவிக்கிறது. அங்கே இருக்கிற ஊடகவியலாளர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்க கேள்வி கேட்பாங்க. அதுக்கு எங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தா அதை மற்ற ஊடகங்களுக்கு அவங்க ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஊடக மையம் நான் ஒரு நாளும் போய் பார்த்ததில் போகணுமென்ற ஒரு ஆசை, ஒரு நாளை போய் பார்க்கணும். அதை இந்த ஊடக மையத்தில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கள்ளர்கள் எல்லாமே போயிட்டு உடனடியாக பேட்டி கொடுத்துருந்தாங்க. நீங்கள் ஏற்கனவே பாருங்க, இதே கள்ளர்கள் இந்த இரணைமடு விவசாய அமைப்பா ஏதோ ஒரு அமைப்பு, இது சம்பந்தமாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கடந்த கால டிசிசி கூட்டங்களில் செய்த குற்றங்கள் சம்பந்தமாக கேட்ட பொழுது அங்கே உடனடியாக பொங்கி எழுந்த ஒரு குறிப்பிட்ட தமிழ் கட்சியினுடைய அல்லது ஒரு குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினருடைய வாளுகள் உடனடியாக என்ன செஞ்சுச்சு சொன்னால் அடுத்த கட்டமாக போயிட்டு டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக இந்த ஊடக மையத்தில் போயிட்டு கருத்தை சொன்னாங்க. அதுக்கப்புறமாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு குடும்பாவியரிச்சாங்க, உயிரோடு இருக்கிற மனிதருக்கு குடும்பாவியரிச்சாங்க. அதில் 4-5 பேருக்கு சேர்த்தரிச்சாங்க. அந்த குடும்பாவியரிச்ச நேரம் நான் நினைக்கிறேன் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய புண்ணியத்தில் வெண்ணிப்ப நிலப்பிறப்புக்கு மழை பெஞ்சிருக்கணும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கால பகுதியில் மழை பெஞ்சதுக்கான அறிகுறிகள் இருக்கின்றன. ஏன்னா குடும்பாவியரிச்சா மழை பெய்யும். அதனால் இப்படி இருக்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இன்று இந்த காணிகள் சம்பந்தமாக கேட்ட பொழுது உடனடியாக கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்றதை விட்டுட்டு ஊடக மையத்திடம் போயிட்டு ஊடக மையத்தின் ஆஃபீஸில் இருந்து கொண்டு டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தமிழ் இனத்துக்கு துரோகி, தமிழ் மக்களினுடைய துரோகி, மாவீரர் மயானங்களினுடைய காணிகளை கொடுக்க சொன்னால் கூட கொடுக்க சொல்லக்கூடிய ஒரு நபர், இப்படி என்றெல்லாம் தேவையில்லாத கருத்துக்களை இந்த வயோதிபர்கள் சொல்கிறார்கள். இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது. எனக்கு வயசாயிட்டேன்னு சொன்னால், ஒரு 50 வயசு 55 வயசாயிட்டேன்னு சொன்னால், நான் என்னுடைய வயசுக்குரிய குணத்தோடு நான் இருக்கணும். என்னுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அவங்கள அவங்களிடம் என்னுடைய பொறுப்புகளை கொடுக்கணும். இதுதான் ஒரு வயதானவருடைய கடமை. இது இலங்கையை பொறுத்தவரையில் அது அரசியல்லையும் சரி, எங்களுடைய மற்ற வாழ்க்கை பயணங்கள்லையும் சரி, வயதாகினாலும் 70-75 வயது வரைக்கும் தங்களுடைய கைப்பிடிகளே எல்லாம் இருக்கணும் என்று நினைக்கிற ஒரு முட்டாள்தனம். அப்படிப்பட்ட இந்த நபர்கள் வயோதிபர்கள் ஒரு ஊடக மையத்திலும் போயிட்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் சம்பந்தமாக அறிக்கைகளை வெளியிடுகிறார்கள். அப்படின்ற பட்சத்தில் அங்கே இருக்கின்ற ஊடக சகோதரர்கள் குறிப்பிட்ட அந்த நபர்களிடம் கேள்வி கணைகளை துளைப்பதில்லை. அவங்கள பேச விட்டுட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி அப்படியே பொது வழிகளில் சமூக ஊடகங்களில் பகிர்றாங்க. இது சரியா தவறா எனக்கு தெரியல. முதல் தடவையும் இதே சம்பவம் குறிப்பிட்ட இந்த காணிகள் சம்பந்தமாக தங்களுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு பாலம் கட்டியிருக்கிறார்கள். பிரதேச சபையினுடைய பணத்திலையா பொதுமக்களுடைய பணத்திலையா? இதை கேள்வி கேட்டால் குற்றம் என்று சொல்கின்றவர்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை தவறாக சித்தரிப்பதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு இடம் இந்த ஊடக மையமாக இருக்கிறது. உண்மையிலே அந்த ஊடக மையத்தில் பணியாற்றுகின்ற ஊடகவியலாளர் சகோதரர்கள் நிச்சயமாக ஏன் அடுத்தடுத்த கேள்விகளை கேட்கல அப்படின்றது என்ன போல எங்களுடைய நாட்டினுடைய எங்களுடைய மக்களுக்கு நல்லா நடக்கணும் அப்படின்னு நினைக்கின்ற மக்களுடைய கேள்வியாக இருக்குது. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா கேட்ட கேள்வி என்ன? ஏன் நீங்கள் அவர் கேட்கின்ற கேள்விக்கு உங்களால் ஆதாரங்களை பகிர முடியாமல் இருக்குது, அல்லது அவர் கேட்ட கேள்விகளுக்கு எதுக்காக உங்களால் பதில் சொல்ல முடியாமல் இருக்குது, அல்லது இதான் கேட்டாரே இதுக்கு உங்களுடைய பதில் என்ன?
தென்னங்கண்டு எங்கேண்டாண்டு கேட்டால் தென்னங்கண்டு இல்லை. ஒன்றில் நீங்கள் பிடிங்கொண்டே வீட்டை வச்சுட்டீங்களா, பிடிங்கி வித்துட்டீங்க. இவ்வளோதான் விஷயம். அதுக்கு இவ்வளோ கோடிக்கணக்கான பணம் அங்கே வந்து கொட்டப்பட்டு அந்த பணத்துக்கு என்ன நடந்ததுன்னு டாக்டர் ராமநாதன் நான் கேட்டால், அல்லது அங்கே வந்து உரமானியம் வந்து கொடுத்துருக்குறீங்களே, ஒரு பேக்கெட் உரம் வந்து என்ன விலைன்னு எனக்கு தெரியாது இலங்கையில். சரி ஒரு 5000 என்ன வைப்போமே, 50 மூடை உரம் வைத்திருந்தாலும் எங்கள் யோசிச்சு 2,50,000 ரூபா. இப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் அந்த ஊழலை செய்தவர்கள் அல்லது அந்த ஊழல் நீங்கள் செய்யலைன்னு வையுங்களேன், செய்யலை, ஓகே, அதை வந்து நிரூபிக்கிறோம், டாக்டர் வெயிட் பண்ணுங்க. ஆதாரத்தோடு வந்து டாக்டர் வந்திருக்கின்ற பொழுது அந்த ஆதாரத்தை வந்து நீங்கள் நிரூபிக்க வேண்டியது உங்களுடைய பிரச்சனை. ஒரு பொதுமகனுடைய வாக்களிக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அந்த இடத்த வந்திருக்கின்ற பொழுது அவர் கேட்கின்ற கேள்விகளுக்கு அரசு கடமையில் இருக்கிறவர்கள் வந்து பதில் சொல்ல வேண்டியது கடமை. இது உடனே நீங்கள் பதில் சொல்லாமல் விவசாய அமைப்பு என்று சொல்லி பதியப்படவில்லை என்று சொல்லி நீர்ப்பாசன திணைக்களம் சொன்னது என்று சொல்லி டாக்டர் சொல்கிறாரு. நீர்ப்பாசன திணைக்களம் வந்து ஏஜிஏக்கு வந்து லெட்டர் போட்டிருக்கிறது, இந்த திணைக்களம் பதியலையாண்டு. ஆனால் விவசாய திணைக்களம் பதியப்பட்டன்னு சொல்லுது. அப்போ இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு நிறைய குளறுபடிகள் சொல்லப்படுது. இப்படி இருக்கின்ற பொழுது ஊடகவியலாளர்கள், ஊடக மையத்தில் இருக்கிற சகோதரர்கள், அது எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, நாளைக்கு நான் வந்து ஊடக மையத்தில் தகவலை சொல்லணும்னாலும் என்னட்ட குறுக்கு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஊடகவியலாளருக்கு அவ்வளவு தகுதி இருக்கிறது. ஒரு ஊடகம்தான் ஒவ்வொருவருடைய உண்மை நிலை என்ன நடக்கிறது அப்படின்றத வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய அத்தனை திறமையும் உள்ளவர்கள் ஊடகவியலாளர்கள். கடந்த கால வரலாறுகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஊடகவியலாளர்களும் உண்மையில் என்ன நடந்தது, மக்களுக்கான பிரச்சனைகள் என்ன, எப்படி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுல இருந்து ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகளிலிருந்து ஈழப்போராட்ட வரலாறுகள்லேருந்து எல்லாமே வந்து சரியான முறையில் கடத்தியவர்கள் ஊடகவியலாளர்கள். அந்த பொறுப்பு எல்லாருக்குமே இருக்கணும். இப்போ கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தவறு செஞ்சால் அதை எங்களை சுட்டி காட்ட தெரியும். நாங்கள் சுட்டி காட்டுகின்ற பொழுது ஓகே, அது ஏதாவது பிள்ளையாக இருந்தால் அவர் ஏற்றுக்கொள்கிறாரு. அதே மாதிரி சரியாக இருக்கின்ற பொழுது சரியானது சரியானது தான் சொல்லணுமே ஒழிய பிள்ளையான்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. அந்தளவுக்கு வந்து ஒரு நடுநிலைமையாக நிற்க வேண்டிய கடப்பாடு ஒவ்வொரு ஊடகவியலாளர் சகோதரர்களும் இருக்கிறார். அவர்கள் ஏன் இப்படி ஒரு கட்சி சார்பாக ஒரு பக்க சார்பாக நடக்கிறார்கள்ன்றது உண்மையில வேதனைக்குரிய விஷயம். அதே மாதிரி இந்த வயதானவர்கள் வந்து ஊடக மையத்துக்கு வருகின்ற பொழுது நீங்கள் அதுக்கான சரியான கேள்விகளை கேட்கணும், அல்லது வந்து இடக்கு முடக்கான கேள்விகளை கேட்டால் தான் அவர்களிடம் இந்த உண்மை வரும். என்ன போய் சொல்கிறார்கள் அப்படின்ற விஷயம் வந்து வெளியில் வரும். ஏன் செய்யலை அப்படின்றத தாண்டி உடனடியாக ஒரு ஊடக மையத்திடம் போயிட்டு அறிக்கை விடுகிறார்கள்னு சொன்னால் நாளைக்கு யார் வேணும்னு சொன்னாலும் பொய்யான விஷயங்களை அல்ல தவறான விஷயங்களை செஞ்சுட்டு உடனடியாக ஊடக மையத்திடம் போயிட்டு தங்களுடைய கருத்துக்களை சொல்லி தாங்கள் நியாயமானவர்கள் அப்படின்னு சொல்லி கள்ளர்கள் தப்பிக்கலாம். இது தொடர்ச்சியாக இந்த திருடர்கள் வந்து உடனடியாக ஓடுகிற இடம் வந்து ஊடக மையம். ஊடக மையத்திடம் போய்த்தான் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியாது. அவங்க வந்து ஒவ்வொரு வீடியோ அவங்க வந்து ஒரு ஊடகங்களை கொடுக்குறார்கள். அவங்க வந்து ஒரு சம்பளமாகவோ அல்லது கமிஷனுக்கு அவங்க வேலை செய்வார்கள். அவர்கள் அதை வந்து கொடுப்பாங்க. அது அவங்களுடைய தொழில். அதை நாங்கள் தப்பாகவும் சொல்ல முடியாது. ஆனால் அங்கே இருக்கிற ஊடகவியலாளர்கள் குறுக்கு கேள்வி கேட்டு உண்மையான விஷயத்தை வெளியில் கொண்டு வரணும். இப்படிப்பட்ட ஊழல்கள் வெளியில் கொண்டு வர வேணும். அதுக்காக ஒரு நபர் கஷ்டப்படுறார் அப்படின்ற பொழுது அதுக்காக நாங்கள் அவரோட தோளோடு தோல் நீக்க வேண்டிய கடப்பாடும் எங்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயத்தில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். இன்னொரு கல்டர், அவர் அடுத்தவர், அவர் வந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் வரும் பொழுது நல்ல மாதிரி தான் வந்தார். இப்பொழுது அவர் வந்து மாறிக்கொண்டு போகிறார். யார் மாற்றினது? உங்களை மாதிரியான ஊழல்வாதிகள் தான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது. அவர் வந்தது சாவகச்சேரி வைத்தியசாலையினுடைய ஊழலோடு வழியில் வந்தவர். இப்பொழுது நீங்கள் செஞ்ச எல்லா ஊழல்களையும் தோண்டி 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 துருவ வலிக்கிட்டு கடைசியில் மக்களுக்காக கத்தி 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 தன்னுடைய வாழ்நாளில் ஏதாவது இந்த மக்களுக்கு நல்லது நடந்து விட மாட்டாதா அப்படின்னு சொல்லி போராடி கொண்டிருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அவரை வந்து நீங்கள் வரும்போது நல்ல தம்பியாக தான் வந்தார், இப்போ இருக்கும்போது கெட்ட தம்பி ஆகிட்டார்ன்னு சொன்னால் நீங்கள் செஞ்ச கள்ள வேலைகளை வந்து பார்க்கின்ற பொழுது உண்மையாக ஒரு மக்களை அல்லது வந்து தன்னுடைய வாழ்க்கைகளை வந்து நாட்டுக்காக மக்களுக்காக சேவை செய்கிறவனுக்கு அடிவயிறு எரியும். என்னடா இப்படி இவ்வளோ கள்ள வேலை செஞ்சுருக்கிறாங்களே, அல்லது ஒரு நேர்மையாக நடக்கிறவனுக்கு வந்து அது கட்டாயம் எரியும். ஏன்னு சொன்னால் எப்படியாவது என்ற மக்களுக்கு இந்த இந்த பிரச்சனைகள்லேருந்து தீர்வு காண மாட்டேனா அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமநாதன் அந்த சங்கானையா அங்கே பக்கத்தில் இல்லாமல் ஒரு பார் ஒன்று தொடர்ச்சியான பிரச்சனை,
கொடுத்த நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் கூட வேலையை பார்த்துட்டீங்க. ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி மூட வச்சாங்க. அந்த மக்கள் இப்போ சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி அண்மையில் கேள்விப்பட்டேன். அப்படித்தான். ஆக நீங்கள் செய்கின்ற ஊழல்கள், நீங்கள் போகிற இடமெல்லாம் பார் கொடுப்பீங்க, போகிற இடமெல்லாம் ஊழல் செய்வீங்க, போகிற இடமெல்லாம் கள்ள மண் எடுப்பீங்க, போகிற இடமெல்லாம் கல் எடுப்பீங்க. எடுத்துக்கொண்டே நீங்களும் உங்களோட குடும்பம் உங்களோட சந்ததி சந்தோஷமாக இருக்கும். இப்போ இருக்கிற சந்ததிக்கு வந்து மழை பெஞ்சா இல்லைடா வெள்ளம் நிற்கு, கல் இல்லை, அடுத்த 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 கட்டத்தை நோக்கி என்ன செய்யறது சந்ததி நடுரோடில் நிற்குது. உங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்குது. இதை தட்டி கேட்கறதுக்கு அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு தட்டி கேட்கின்ற பொழுது உடனடியாக வந்து அவரை தப்பு சொல்லி, ஏன்னு சொன்னால் இது ஒரு 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 சைக்காலஜிக் ரீதியாக தான் இதை பார்க்கணும். மன ரீதியாக ஒருவரை தாக்கி தொடர்ச்சியாக தாக்கினால் அவர் இந்த இடத்தை விட்டு போயிடுவார், அல்லது மன ரீதியாக அவர் பாதிக்கப்படுவார் அப்படி நினைக்கிறதெல்லாம் முட்டாள்தனம். இன்றைக்கும் இந்த டிசிசி கூட்டத்திலும் எத்தனையோ பேர் நீங்கள் பைத்தியம் போடா வாடா இவ்வளோ தகாத வார்த்தைகள், பள்ளிக்கூடம் போய் படிக்காதவன் கூட டாக்டரை போடா வெளியில் போடா என்ற சொல்கிற அளவுக்கு இருக்கிறீங்க அப்படி என்று சொல்லி சொன்னால் அது எல்லாத்தையும் தாங்கி கொண்டு ஒரு மனுஷன் சிரிச்சு கொண்டு அந்த இடத்துல உங்களை எதிர்கொள்கிறார் என்று சொன்னால் அவர் பக்குவப்பட்ட மனிதர். அவர் மனிதரா நீங்கள் மனிதரா அப்படின்றத புரிஞ்சு கொள்ளுங்க. இன்னும் ஒரு விஷயம், இந்த ஊடக மையத்தில் அங்கே சகோதரர்கள், ஊடக மையத்தில் இருக்கிற சகோதரர்கள் தயவு செஞ்சு இப்படி வருகிறவர்களிடம், இந்த கள்ள வேலை செஞ்சு போட்டு வரவர்களிடம் குறுக்கு கேள்விகள் கேட்டு அவருடைய கள்ள விஷயத்தை வந்து வெளியில் கொண்டு வாங்க அப்படின்றது என்னுடைய இந்த வீடியோவில் நான் ஒரு பணிவாக வேண்டுகோள். யாராவது பார்த்தா முடிஞ்சவரை இப்படிப்பட்டவரிடம் குறுக்கு கேள்வி கேளுங்க. நீங்களும் ஊடகவியலாளர்கள், அப்போ தான் நீங்களும் வளர்ந்து வருகின்ற ஊடகவியலாளர்களாக இருக்கலாம், அல்லது வளர்ந்த ஊடகவியலாளர்கள் இருக்கலாம். உங்களோட திறமையின் அடிப்படையில் கேள்விகள் கேட்டு உண்மையான பிரச்சனை மக்களிடம் கொண்டு வச்சிருக்கணும். எங்களுடைய மக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் ஊடகம் இருக்கிறதே ஒழிய மக்களை அழிப்பதற்கு ஊடகம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் எல்லாருமே பயணிக்கிறோம். இதில் வருமானத்தை தாண்டி எங்களுடைய பெயர் புகழை தாண்டி மக்களுக்கு ஏதாவது இருக்கிற காலத்தில் நல்லா செஞ்சுட்டு போவோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நிறைய பேர் இந்த ஊடக பணியில் இருக்கிறார்கள். ஊடக பணியில் இருக்கிற எல்லாருமே எவ்வளவோ கஷ்டங்களை துன்பங்களை தாண்டி வந்தவர்கள். நாங்கள் ஊடகங்களில் படிக்கிற காலங்கள் அல்ல ஊடகங்களில் பயணிக்க ஆசைப்படுகிற காலங்களில் எங்களை கண்ணுக்கு முன்னாலேயே எத்தனை ஊடகவியலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டவர்களை நான் கண்ணாட பார்த்துருக்கேன். அவ்வளவுத்துக்கு ஊடகம் எங்களுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் வெளி உலகத்துக்கு எடுத்து காட்டிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படிப்பட்ட ஊடகத்தை இப்போ இவங்க அந்த ஊழல் செய்கிறவங்க தங்களுடைய காணிகளை, அரச காணிகளை சூறையாடி விட்டு தங்கள் சம்பசப்படுத்தி விட்டு அதை மூடி மறைப்பதற்காக ஊடக மையத்தை தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு வேதனை தான். வீடியோ பார்க்குறாக்கள் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.